ஜிஎஸ்டி 2.0 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று டெல்லியில் நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பங்கேற்றார். பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. அதன் முடிவில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று அமல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 5%, 18% ஆகிய இரு விகித ஜிஎஸ்டி வரி வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாட்டில் ஒரு சில மாநில வரிகள் தவிர பிற 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து 2017 ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி அறிவிக்கப்பட்டது. இதன் கீழ் 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 விகிதங்களில் வரி விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நடைமுறை முதல் கட்டமாக 2022 ஜூன் வரை 5 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 2026 மார்ச் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவானதையொட்டி அதை மேலும் எளிமைப்படுத்தும் விதமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை குறைக்கும் விதமாக ஜிஎஸ்டி 2.0 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 12%, 28% ஆகிய விகிதங்களை நீக்கிவிட்டு 5%, 18% ஆகிய இரு விகித வரி நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜிஎஸ்டி ஃப்ரீ ஜிஎஸ்டி முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளவை. தினசரி பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் மீதான வரி முழுமையான விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு, உயிர்காக்கும் மருந்துகள் போன்றவற்றிற்கும் முழுமையான விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 12%லிருந்து 5% வரி குறையும் பொருட்கள், டிராக்டர் போன்றவற்றிற்கு 5% வரி குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றிற்கும் வரி குறைக்கப்பட்டுள்ளது. சொட்டுநீர் பாசன அமைப்பு மற்றும் தெளிப்பானுக்கும் 5% வரி விதிக்கப்பட்டுள்ளது. மண்வள பாதுகாப்பு, சாகுபடி, அறுவடை மற்றும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை சார்ந்த இயந்திரங்களுக்கும் வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் மருத்துவ தர ஆக்சிஜன், அனைத்து நோயறியும் கருவிகள், வினைப்பொருட்கள், குளுக்கோமீட்டர்கள், சோதனை அட்டைகள் போன்றவற்றிற்கும் 12%லிருந்து 5% வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. மூக்கு கண்ணாடிகள், நொறுக்கு தீனிகள், காலணி மற்றும் ஆடை பொருட்கள் மீதான வரியும் 12%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. 28%லிருந்து 18% வரி குறையும் பொருட்கள், பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் ஹைபிரிட், எல்பிஜி, சிஎன்ஜி கார்கள், டீசல் மற்றும் டீசல் ஹைபிரிட் கார்கள் போன்றவற்றிற்கு 28%லிருந்து 18% வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. 3 சக்கர வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள், சரக்கு போக்குவரத்திற்கான மோட்டார் வாகனங்கள் போன்றவற்றிற்கும் 28%லிருந்து 18% வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் ஏர் கண்டிஷனர்கள், தொலைக்காட்சி பெட்டிகள், மானிட்டர்கள் மற்றும் ப்ரொஜெக்டார்களுக்கும் 28%லிருந்து 18% வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள், சிமெண்ட் போன்றவற்றிற்கும் 18% வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. விலை உயரும் பொருட்கள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பான் மசாலா, குட்கா, சிகரெட் போன்ற புகையிலை பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 40% உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்பனேட் குளிர்பானங்கள், சோடா, இனிப்பு சேர்க்கப்பட்டுள்ள பானங்கள் உள்ளிட்டவற்றிற்கும் 40% ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டுள்ளது. ஆடம்பர பொருட்கள், சொகுசு கார்கள் மீதான வரியும் 40% அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு டிக்கெட்கள், பிரீமியம் மதுபான வகைகள் போன்றவற்றிற்கும் 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. மற்றும் நிலக்கரி மீதான ஜிஎஸ்டி வரி 5%லிருந்து 18% உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது.